எழுதிட்டியா? அப்புறம் மெத்தட் எழுது கீழே அட்ரஸ். சும்மா நார்மலாக போடு. நார்மலாக போடு. ஏன் ஏன் सैटरडे 12 पे रात को मुझे कुछ डिटेल्स रहेगा तो उस नंबर को कॉल कर सकता है ना. थैंक यू सो मच. ஒரு பார்சல் பண்ணியாச்சு. என்னது வெயில் மண்டை பொழக்குதுமா. வர வர வெயில் வைக்க தாங்க முடியல. அதுக்குள்ளே ஆரம்பமாகுது. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பார்த்துட்டே இரு. ஒன்று கூட பண்ண மாட்டேன். அப்புறம் ஒரு ஹெல்ப்பு கூட செய்ய மாட்டேன். எக்ஸாம் அதுக்குள்ளேயுமா ஆரம்பிச்சிருச்சு. 10th 12th பிள்ளைகளுக்கு என்ன எல்லாம் எக்ஸாம் எழுதிட்டு போகிறாவுல்ல. இப்போவே ஆரம்பிக்குது 10th. ஒருத்தங்க என்கிட்ட கேட்டாங்க, எப்போதும் ஆட்டோலே போகிறீங்க, ஆட்டோக்கு சார்ஜஸ் ஆகாதா? எங்கள் வீட்டில் இருந்து எனக்குள்ள 30 ரூபா ஆகும். அப்புறமா அது கொஞ்சம் நேரம் ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ். அது இந்த பிள்ளை நடக்காதுங்க வெயிலுக்குள்ள. அதனால தான் சரி ஐயா போகன்ட்டு ஆட்டோவில் கூப்பிட்டு போவேன். மற்ற நேரம் ஹெவியாக ஏதாவது லக்கேஜ் கையில் இருக்குது அப்படின்னா நடக்க முடியலைங்கிற பட்சத்தில் வருவேன். மற்றபடி அடிக்கடிலாம் நம்ம போக மாட்டோம். வெளியில் லாங்காக போனாலும் ஆட்டோவில் தான் போகிறது. இங்கே அப்புறம் அப்படி இல்லைன்னா ஓலா புக் பண்ணுவாங்க. ரைட் சைடு அந்த அதனால தான் ஆட்டோவில். அது மாதிரி ஸ்கூட்டிலாம் வாங்கினா ஸ்கூட்டி ஓட்டி எனக்கு ஓட்டத்தில் நடக்கிற ஓட்டு வரல எல்லா பக்கம். அங்கே இருந்து இங்கே கொண்டு விடுறதுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் உள்ளே போக மாட்டானா. உடனே வழி இல்லைன்றுவான். அப்புறம் எல்லா ஆட்டோவும் உள்ளே வருதுல்ல, மெயின் ரோட்டில் இறக்கிட்டு போயிடுவான். இங்கே நடந்து வர மிஞ்சி போனால் 10 நிமிஷம்தான். நடந்து ஸ்லோவாக வந்துடலாம். ஆனால் இந்த பிள்ளை வெயிலுக்குள்ள வர மாட்டேன்னு சொல்லும். இன்னொன்று நம்மளுக்கும் சரி ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ் ஆச்சுது அப்படின்ட்டு நம்ம நடப்போனாலும் இது கேட்காதுல்ல. அதனால் சரி ஐயா பாவம் அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்துருந்தது. பைக்கு ஓட்ட தெரியாது எனக்கு. அதனால தான் சரி இனிமேல் எங்கள் ஜெர்ஸா வளர்ந்து காலேஜுக்கு போகும்போது ஸ்கூட்டி வாங்கி கொடுத்து அம்மாவை கூப்பிட்டு போவா. இந்த ஜெர்ஸா ஓட்டினா யாராவது இடித்து தள்ளி போட்டு போயிடுவாங்க. ஸ்கூட்டிலன்னா அப்படி இல்லை. ஏதோ பொண்ணு வருதுன்னு அவங்களே ஒதுங்கி போயிடுவாங்க. உனக்கு சேஃப்டி தானே. ஏன்னா ஸ்கூட்டி ஓட்டுறவங்களுக்கு தான் இப்போ டிமாண்டு. எங்கே உள்ளதுன்னு தெரியல. கேவா கேவா ஐயோ கிருகை क्या हो गया?